ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்துட்டு சிறுபயிறு அவிச்சு வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு முந்தின நாள் வச்சுருந்த சப்பாத்தி கொஞ்சம் இருந்தது. அதில் வந்து எனக்கு ஒன்று, அவங்களுக்கு 2 சப்பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். குருமாவும் இருந்தது, அது எடுத்து வச்சுட்டு ஆரஞ்சு பழம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 4 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு இன்றைக்கி சாம்பார் தான் வைக்கலான்னு இருந்தேன். ஆனால் தக்காளி வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுற மாதிரி இருந்தது. அதனால் தக்காளி சாதம் ஆக்கிடலான்னு தக்காளி சாதம் ஆக்கினேன். ஆனால் அம்மா வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸும் பட்டாணி குருமாவும் கொடுத்துருந்தாங்க. அதனால் அதையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி சாதம், அப்புறம் வந்துட்டு அம்மா கொடுத்த ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். அது கூட வந்துட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா. இதுதான் வந்துட்டு இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு. தக்காளி சாதம் ரெசிபி ஆல்ரெடி நம்ம ரெசிபி சேனலில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையிலே வந்துட்டு புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மதியத்துக்குள்ளே அது ரெடி ஆகிடுச்சு. அதையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி பேஸ்ட்டு வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் கப்பில் வந்துட்டு காஃபி குடிக்கிறது வந்து வழக்கமாக குடிக்கிற கப்பை விட இது வந்து கொஞ்சம் 3/4 கப்பு தான் பிடிக்குது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. நைட்டு டின்னருக்கு வந்து பெருசாக பசி எதுவும் இல்லை. அதனால் எனக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி வச்சுட்டு ப்ரெட்டு வந்து பீனட் பட்ரு தடவி வச்சுருக்கேன். அவங்களுக்கு வந்து சாப்பாடு இருந்தது, அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு செட்டு ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து இன்றைக்கி டின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.